இன்னைக்கு கந்த சஷ்டி விரதம் 6வது நாள். இந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கேன். ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து விரதம் இருக்காங்க. பால் பழம் விரதம், தண்ணி விரதம் அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி விரதம் தான் இருக்க போகிறேன். ஸோ காலையிலேயே எழுந்து குளித்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கோலம்லாமும் போட்டுட்டேன். பூஜை வேலை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எல்லா படத்துக்கும் மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து பூஜை பாத்திரத்துக்கெலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, இன்னைக்கு சஷ்டி விரதம் 6வது நாள் அப்படிங்கிறதுனால முக்கோணம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதி 6 பக்கத்துக்கும் 6 விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாமும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து திருக்கல்யாணமும் சூரசம்ஹாரமும் கோயிலில் போயிட்டு பார்த்துருவேன். ஆனால் முறையாக வந்து இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் விரதம் தான் நான் வந்து இருக்கிறேன். நிறைய பேர் வந்து 6 நாள் விரதமும் இருந்துட்டுருக்கீங்க. நீங்கள் நினச்சது எல்லாருக்குமே வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் வச்சு தாங்க படைச்சிருக்கேன். அதுவே வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக வந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும். எனக்கு எப்பவுமே வந்து முருகர் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் எந்த சாமியை நிறைய கும்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை தான் நான் கும்பிட்டுருக்கேன். என் பையனோட பேர்லேயே தெரியும். என் பையன் பேர் கதிர்வேலன். ஸோ முருகர்னா அவ்வளோ பிடிக்கும். இன்னைக்கு என் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஸ்கூல் ஆஃபீஸ் இருந்ததுனால ஈவினிங் வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிடலாம் அப்படின்னு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடும்போது என் பையனுக்கு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கதிர்வேலனுக்கு அரோகரான்னு சொன்னதும் அவனும் அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியோட சாமி கும்பிட்டோம். கடைசியாக வாழைப்பழமும் பாலும் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிட்டேன்.